ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஓகே குட்டீஸ், இன்னைக்கான நம்ம தியான பகுதி பார்க்கலாமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? நோட் எடுத்துக்கிட்டிங்களா? ஓகே, நம்ம உள்ள ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனப்பாட வசனம் தியானிக்கலாமா? ஓகே, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கலாமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இன்னொரு முறை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஓகேவா? இன்னைக்கான வேத வசனம் இதுதான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கிராமத்தில் 2 பசங்க இருந்தாங்களாம். அவங்க பேர் அருண் மற்றும் விஷால். அருண் எப்பவுமே என்ன பண்ணுவாங்களாம், 2 பேருமே அருணும் விஷாலும் ஸ்கூலுக்கு போனாங்களாம். போகும்பொழுது, நீங்களாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க தானே, அதே மாதிரி அருணும் விஷாலும் என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு போனாங்களாம். மிஸ் நடத்துகிற எல்லா பாடத்தையும் அவங்க கவனிச்சாங்களாம். ஆனால் இதில் அருண் மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மிஸ்ஸு சொல்கிற ஒவ்வொரு போர்ஷனையும் அன்னன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா டவுட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளியர் பண்ணி நிறைய முயற்சி செய்வாராம். ஒரு மேக்ஸ் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கான ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போடுவீங்க. உங்கள் மிஸ்ஸு நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அது ரிலேட்டடாக ஒரே சம்மா நீங்கள் போடுவீங்க. புக்கில் இருக்க அதே சம்மா வரும், இல்லை நிறைய ரிலேட்டட் சம் எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன வரும், உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும் இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணாமல் மேக்ஸ் வருமா? வராது. அதே மாதிரி தான் இந்த அருண் என்ன பண்ணாங்க, தினமும் நடத்துகிற பாடத்தை ஒழுங்காக படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷனை மிஸ்கிட்ட கேட்டு கேதர் பண்ணி அதை நோட் பண்ணுவாங்க. அதனால் அவர் நல்லா அறிவு பெருத்தவராக ஞானத்தில் அதிகமாக வளர ஆரம்பித்தார். ஆனால் விஷால் என்ன பண்ணுவார் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது, நடத்துகிறத படிப்பார், ஆனால் அதனுடைய ரிலேட்டடான எக்ஸாம்பிளை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். அது நாலேஜை வளர்த்துக்க அவர் முயற்சிக்கவே பண்ண மாட்டார். ஆனால் அருண் என்ன பண்ணுவார், எப்போவுமே முயற்சி செய்வார். ஒரு சிறு சிறு விஷயங்களை கூட முயற்சி செய்து படிப்பார். ஆனால் விஷால் என்ன பண்ணுவார், இது எனக்கு தெரியாது, இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டார், அடுத்ததை முயற்சி செய்ய மாட்டார். ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாருக்குமே எக்ஸாம் வர மாதிரி அருணுக்கும் விஷாலுக்கும் எக்ஸாம் வந்துச்சு. வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இதில் அருண் நல்ல மார்க் எடுத்ததுனால மிஸ் என்ன பண்ணாங்க, எல்லார் முன்னாடியும் கை தட்டி கிளாப் பண்ண வச்சு அவனுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அருண் என்ன பண்ணார், தன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலையுமே முயற்சிக்க செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையுமே அவர் முயற்சிக்க ஆரம்பித்தார். முயற்சி செஞ்சதுனால அவருடைய அறிவு பெருக்கப்பட்டது, மறக்கப்படலை. அவர் என்ன பண்ணுறாரு, முயற்சி செய்ததுனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் விஷால் அப்படி இல்லை. என்ன பண்ணார், ஒரு சிறு முயற்சி கூட பண்ணாமல் இது போதும் அப்படின்னு இருந்ததுனால என்னாச்சு, அவர் பரிசு வாங்கலை இல்லையா? அப்போ பரிசு வாங்காததுனால அவர் உள்ளம் உடைஞ்சிருக்கும் இல்லையா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் கொடுக்கப்படும் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் குட்டீஸ், உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு தாளந்தையும் நீங்கள் அதை என்ன பண்ணணும், முயற்சிக்கணும். அதை இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணணுன்றத நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் முயற்சி செய்ய செய்ய ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்லா அதில் ஞானத்தை கொடுத்து ஒரு நல்ல சயின்டிஸ்டாவோ ஒரு நல்ல நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கிருபையை அவர் தருவார்.
ஆசிர்வதிப்பார். நம்ம விஷாலை போல் முயற்சியே செய்யாமல் இருந்தோம்னா என்ன ஆகும், அவனுக்குள்ளே இருந்த அந்த சிறு விஷயங்கள் கூட சில நாட்களில் மறந்து போயிடுச்சு. அதுதான் குட்டீஸ், நீங்கள் ஒவ்வொரு டைமையும் முயற்சி செய்யணும். முயற்சி செய்யலைன்னா இருக்கிற நாலேஜை கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டி வரும், இழக்க வேண்டியது வரும். அதான் ஏசப்பா சொல்கிறாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் கொடுக்கப்படும். அருணை போல நீ முயற்சி செய்ய 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 உனக்கு இருக்கிறத விட இன்னும் அதிக நாலேஜை ஏசப்பாவால் உனக்கு கொடுக்க முடியும். இந்த விஷாலை போல் நீங்கள் முயற்சியே செய்யாமல் பிரயாசமே படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்கில் கூட என்ன ஆகும்னா மறந்து போயிடும். அதே தான் சொல்கிறாரு, இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பார்த்தீங்களா, விஷாலு அவனுக்குள்ளே இருந்த சிறு ஞானத்தை கூட என்ன பண்ணல, அவன் யூஸ் பண்ணலை. அதனால் என்ன ஆச்சு, அவனுக்குள்ளே இருந்த நிறைய ஸ்கில் இல்லை, கொஞ்சம் ஸ்கில் இருந்தாலும் அவன் அந்த பல நாட்களில் கொஞ்சம் கடந்து போகும் பொழுது மறந்து போக வேண்டிய சூழல் வந்தது. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற நாலேஜை நீங்கள் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க திறமையை இன்க்ரீஸ் பண்ணணும், முயற்சி செய்யணும். நீங்கள் முயற்சி செய்ய செய்ய ஏசப்பா அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பார், பரிபூர்ணமாக கொடுப்பாரு. ஆனால் முயற்சியே செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கில்லை கூட மறந்து போயிடும். சில நாட்களில் உங்களுக்குள்ளே வேர்கொள்ளாமல் போயிடும். உங்களுக்கு நிறைய டேலண்ட்டை கற்று வச்சுருப்பீங்க, மியூசிக்கு, அப்புறம் வந்து டான்ஸு, அப்புறம் நிறைய லாங்குவேஜ் கற்றுருப்பீங்க. எல்லாம் கற்றுக்கிட்டு நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தால் போதுமா? அதை நீங்கள் யூஸ் பண்ண, மற்றவங்களுக்கு சொல்லித்தர என்ன ஆகுனா உங்கள் நாலேஜ் அதிகமாகுமே தவிர குறையாது. அதை நீங்கள் யூஸே பண்ணாமல் நான் இது சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் அதை முடிச்சிருக்கிறேன்னா உங்களால் அதை வந்து கொஞ்ச நாட்களில் என்ன ஆகிடும், மறந்து போயிடும். அதை பற்றின இன்ஃபர்மேஷனை மறுபடியும் நீங்கள் படிக்க வேண்டியது வரும், இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கில்லை நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த முயற்சியை ஏசப்பா ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா, அருணை ஆசீர்வதித்த ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பார். கரெக்டாக, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருக்கிறதையும் ஏசப்பா என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்ளப்படும் சொல்கிறாரு. சரியா குட்டீஸ், நம்ம யாரை போல் இருக்கணும், அருணை போல் நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓகேவா? சரி, இந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஏசப்பா கடலோரமாக போயிட்டு இருந்தார். அங்கே ஒரு ஓரத்தில் உட்காரும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தாங்க. அப்போ வரும்பொழுது அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நிறைய உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். என்ன உவமை சொன்னார் தெரியுமா, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இப்போது விதைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, சீட்ஸு, நம்ம சாப்பிட்ற அரிசி கூட சீடு தானே, நிறைய விதை போட்டால் தானே நம்மளுக்கு வந்து அந்த அரிசி வரும். சரியா, அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியுது, சாப்பிட முடியுது, நிறைய திங்ஸு சாப்பிட முடியுது இல்லையா? அதை பற்றி ஏசப்பா ஓமையாக ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். கேட்குறவன் காதுள்ளவன் கேட்க கடவனும் சொன்னார். அப்போது ஃபஸ்ட்டு வந்து வழி அருகே விதைக்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷன் நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த வழியாக என்ன பண்ணுறாங்க, நிறைய சீட்ஸை வந்து விதைக்கிறாங்க, நிறைய அப்படி தூவி தூவி போடுறாங்க. அப்போது வழிகறியே விதைக்கப்பட்ட விதைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பறவைகள் பட்சித்து அதை களைச்சு போடும். பார்க்கலாமா? நம்ம எடுத்துக்கோங்க பார்ப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு விதை வந்து எங்கே விதைக்கிறாங்கன்னா வழி அருகே. என்ன பண்ணுறாங்க, வழி அருகே அப்படி விதைச்சிட்டு போகிறாங்க. விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இப்போ நடக்கிற பாதையில் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், சில அனிமல்ஸோ இல்லை இல்லாமல் நடக்கும் பொழுதோ அது என்ன பண்ணும், பட்சித்து போடும். அப்போது ஏன் பட்சித்து போடுது, அதிக வசனிப்பு இல்லாததுனால. அடுத்தது அதிக மண் இல்லாத கற்பாறை.
இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராததுனால அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போது தீந்து போய் வேரில்லாமல் உலர்ந்து போயிற்று. ஃபஸ்ட்டு வழியருகே விதை போட்டாங்க. நெக்ஸ்ட்டு கற்பாறையின் மேலே. இப்போ நம்ம கற்பாறையின் மேலே நம்ம விதை போட்டோம்னா அது நிற்குமா? நிற்காது இல்லையா? அது வேர்கொள்ள முடியாமல் என்னாகும்? வெயில் வரும். வெயில் வந்துச்சுன்னா காஞ்சி அப்படியே தேஞ்சு என்ன போயிடும்? கருகி போயிடும். அடுத்த இது முள்ளுள்ள இடங்களில் விதை போடுறாங்க. நல்லா ஞானமாக யோசிங்க. முள்ளுள்ள இடங்களில் நம்ம விதை போட்டோம்னா என்ன ஆகும்? அது நெருக்கி கசக்கி அது அப்படியே என்ன பண்ணும்? அழிஞ்சு போயிடும். அடுத்தது 4வது நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இப்போ நல்ல நிலத்தில் நம்ம விதை போடுறோம். என்ன ஆகும்? 1, 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கிறவளா மாறிடும். அப்போ இசப்பா சொல்கிறாரு, வழியறிகிற போடுகிற விதை பாருங்க. அதுக்கு அடுத்தது அதிக மண் இல்லாத கற்பாறையின் மேலே விழுகிற விதையை பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் போடப்படுகிற விதையை பாருங்க. நல்ல நிலத்தில் போடுகிற விதையை பாருங்க. இப்போ இதில் நம்ம எந்த விதையை ஏசப்பா நம்மளுக்கு ஒப்பிடுகிறாரு? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போது நம்ம வழியருகே விதை போட்டோம்னா என்னாகும்? எல்லாரும் நடந்து அது என்ன பண்ணிடுவாங்க? நாசம் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கற்பாறையில் என்ன பண்ணுது? மழை அதிகமாக வேர்கொள்ளாமல் வெயிலில் காஞ்சி தேஞ்சு அது என்ன ஆகிடும்? கருகி அழிஞ்சு போயிடும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை என்ன ஆகும்? நல்லா அப்படியே நெருக்கி அது நல்லா வளரும். ஆனால் அது நெருக்கி என்ன ஆகிடும்? அது வேர்கொள்ளாமல் நிலைக்காமல் அது அழிஞ்சு போயிடும். அந்த முள்ளுக்குள்ளேயே நெருக்கி அழிஞ்சு போயிடும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படிப்பட்டதாக இருக்கும்? 1 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுக்கிறதா மாற்றோம். அப்போது இதில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் என்ன ஆவாங்கன்னா, வசனத்தை கேட்டு உணராதிருந்த போது என்னாகும்? பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன பண்ணுவானா? பறித்து கொள்வானாம். அப்போது இதில் நல்லா பாருங்க, வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, வசனத்தை கேட்பாங்க. நல்லா இருக்குது வசனம், இன்னைக்கு எனக்கு இந்த வசனம் சூப்பராக இருக்குன்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் அதை உணராதிருப்பாங்களா? அந்த வசனம் இன்னைக்கு நல்லாகுது, இன்னைக்கு சூப்பராக எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை தியானிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவான்? பொல்லாங்கன் யார்? சாத்தான் என்ன பண்ணுவான்? அவன் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து என்ன பண்ணிடுவான்னா, விதை பறித்து கொள்ளுவான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 2வது கற்பாறையில் அதிக மண் இல்லாமல் வேர்கொள்ள முடியாமல் வெயில் காய்ந்து தீந்து அது கருகி போயிடும். ஆனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை கேட்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் வசனத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு சின்ன உபத்திரமோ துன்பமோ வந்தால் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் நிலைத்து நிற்க மாட்டாங்கன்னு ஏசப்பா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை என்னதாகும்? உலக கவலை, ஐஸ்வர்யம், இது எல்லாம் வசனத்தை கேட்டு மயங்கும்போது அந்த வசனத்தை என்ன பண்ண முடியாது? என்ன ஆகும்னா, நெருங்கி போகிறது, பலனற்று போவான்னு ஏசப்பா சொல்கிறாரு. நல்லா வசனம் கேட்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு பண கஷ்டம் வரும்போதோ, இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் மயக்கம் வரும்பொழுதோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நெருக்கப்பட்டு அதில் பலன் கொடுக்க முடியாமல் போகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் நல்ல நிலத்தில் விளைந்த விதைகள் எப்படிப்பட்டவராக இருப்பாங்கன்னா, வசனத்தை கேட்பாங்க, அதை உணருவாங்க, ருசிப்பாங்க. என்ன சாப்பாடு நினச்சிக்கிட்டிங்களா? இல்லை குட்டீஸ், அதை வசனத்தை கேட்டு இந்த வசனம் எனக்குரியது, இது எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க, அதுக்காக என்ன பண்ணுவாங்க? முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட சொல்லுவாங்க, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்களே, உள்ளவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ணமும் கொடுக்கப்படும்னு. என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்கில்லை நான் வளர்த்துக்க எனக்கு கிருபை தாங்க. நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் அதிக ஞானத்தை அந்த கிருபை ஏசப்பா தருவார்.
தருவார். நீங்கள் கேட்கணும். அப்போ வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வேர்கொள்ளுகிறவர்களா, அதில் நிலைத்திருக்கிறவர்களா, வெளிச்சம் கொடுக்கிறவர்களா மாறுவாங்க. அப்போ அப்படி வெளிச்சம் கொடுக்குறமா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுக்கிறவர்களா மாற்றுவாங்க. எப்படி? இப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன பண்ணுவாங்க, வசனத்தை கேட்பாங்க, ஏசப்பாவோட அனிதுனமும் டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க, ஏசப்பாவோட பேசுவாங்க. ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, இந்த வார்த்தை எனக்கு சொந்தமானது, இன்னைக்கு எனக்கு சொந்தமானது அப்படின்னு தனக்குள்ள சொந்தமாக்கி ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அதை கேட்பாங்க. கேட்டு நல்ல பலன் கொடுக்கிறவர்களா மாறுவாங்க. எதை கண்டும் அவங்க இடர்ல அடைய மாட்டாங்க. உலக கவலை குறித்தோ இல்லை பாரங்களை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ கவலைப்படாமல் ஏசப்பா அவருடைய வசனத்தை உள்வாங்கி, எனக்கு இந்த வசனம் எனக்கு சொந்தமானது, இந்த வசனத்தின்படி ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பாருன்னு அவங்க விசுவாசிப்பாங்க. அப்போ அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவங்க எப்படி பலன் கொடுப்பாங்கன்னா, மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு பாரம்னா என்ன பண்ணுவாங்க, உடனே முழங்கால் படிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, பெருமைக்காக இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலன் கொடுக்கிறவர்களா 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த நிலத்தில் விழுந்த விதையாக இருப்பீங்க? வழியருகே விதைக்கப்பட்ட விதையா, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா? இப்போ இப்படிப்பட்ட விதைகளை ஏசப்பா ஊமையா ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஏசப்பா, நான் வழியருகே இருக்கக்கூடாது, கற்பாறையில் இருக்கக்கூடாது, அப்புறம் என்னது, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல கனி கொடுக்கிறவளா, நல்ல கனி கொடுக்கிறவளா, வெளிச்சம் கொடுக்கிறவளா, 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கிறவளா நான் இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் குட்டீஸ். சரியா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பாரமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்தப்பட்ட விதையை போல இருப்பீங்க. சரியா? ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, நல்ல நிலத்தில் விதைக்கிற மனுஷன் எதுக்கு ஒப்பிடுறாங்க தெரியுமா? நிலம் இந்த உலகம்னு ஏசப்பா சொல்கிறாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ராஜ்யத்தின் புத்திரர் எனப்படுவர். அவைகளை விதைக்கிறதற்கு விதைக்கிறவங்க யாருன்னா சத்துருன்னு ஏசப்பா சொல்றாரு. அனுப்புகிறவர் யாரு? இந்த உலகத்தின் முடிவு. யார் அறுக்குகிறவர்கள்னா தேவ தூதர்கள் தான் அறுப்பாங்க. களைகளை சேர்த்து அக்கினியில சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவும் நடக்கும். நீதிமான் என்ன ஆவாங்க தெரியுமா? ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பாங்க. அப்போது இந்த உலகத்தில் நல்ல விதை விதைக்கிறவர்கள் மனுஷகுமார் நிலத்தை எதுக்கு ஒப்பிடுகிறார்னா உலகத்துக்கு ஒப்பிடுகிறாரு. நல்ல விதை யாருன்னா ராஜ்யத்தின் புத்திரன். நாமெல்லாம் தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதைன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அவைகளை விதைக்கிறதுக்கு சத்துரு யாரு? பிசாசு. அப்போ அறுப்பு இப்போ உலகத்தின் முடிவு. அறுக்குகிறவர்கள் யாராருன்னு சொல்றாங்க? தேவ தூதர்கள்னு ஏசப்பா சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையில களைகள் எல்லாம் இருக்குது, அதை நம்ம இப்பவே அறுத்து போடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, அறுவடை காலம் வரும் வர பொறுமையா நீங்க காத்திருங்க, இப்ப எடுக்காதீங்க. ஏன்னா நீங்க களையை பிடுங்கும் பொழுது நல்ல விதையும் நீங்க பிடுக்கி போட்டுருவீங்க. அதனால அறுவடை வரும் வர நீங்க காத்திருங்க. அப்போ கொள்ளும் பொழுது அந்த களையை மட்டும் தனியா எடுத்து நம்ம சுட்டரிச்சிடலாம் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஆம் குட்டீஸ், நம்ம நல்ல நிலத்தில் விதைந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற களைகள், நிறைய கோபம், எரிச்சல், பொறாமை, இதுக்குள்ளே நடுவில் வரும்பொழுது ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? நம்மளை அறுவடைக்காரன் காலத்தில் அதை மட்டும் பிடுங்கி
அக்கினியில் சுட்டரிப்பார். பிசாசு நமக்கு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலும் ஏசப்பா என்ன பண்ணுவார்? நசுக்கி போடுவார், அக்கினியில் சுட்டரிப்பார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எத்தனை சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உங்களோட கூட இடைப்பட்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அறுக்கிறவர்களா, நீதிமான்களா, சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாக மாற்றுவார். ஓகேவா குட்டீஸ்? ஓகேவா? நீங்கள் எப்படி இருக்கணும்? மத்தேயு அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 54 58 வரலும் நீங்கள் இதை வாசிக்கலாம். ஜெப ஆலயத்தில் அவள் உபதேசம் பண்ணி அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இந்த ஞானமும் இந்த பலத்த செய்கையும் இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? அப்போ சொல்கிறாங்க, இவ தச்சனுடைய மகன் இல்லையா? இவருடைய தாய் மரியாள் இல்லையா? அவனுடைய சகோதரர்கள் சீமோன், பேதுரு, யோவானன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, இது எல்லாம் இவருக்கு எப்படி இந்த ஞானம் எல்லாம் வந்ததுன்னு அங்கே இருக்கிற ஜனங்கள், ஜபாலய தலைவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தாங்க. இப்போது இவர் இப்படியெல்லாம் பேசும்பொழுது, அவங்க எல்லாம் பேசும்பொழுது அந்த இடத்த அவரால் என்ன பண்ணல, அற்புதம் செய்ய முடியல. ஏன்னா பல பேருடைய அவிவிசுவாசத்தினால அவர் அற்புதம் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு வேதம் சொல்லுகிறது குட்டீஸ். நம்ம இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் இன்னைக்கு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவன் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம பார்த்தோம். நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும் பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால ஏசப்பா என்ன பண்ணுவார்? நிரப்புவார். நம்ம வழியருக விதைக்கப்பட்ட விதையா, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையா இல்லாமல் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா 30ஆகும், 60ஆகும், 100ஆகும் பலன் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போது நீதிமான்கள் அப்படி இருக்கும் பொழுது சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என வேதம் சொல்லுகிறது குட்டீஸ். ஓகேவா? ஓகே, இந்த நிகழ்ச்சியில் இந்த விதைகளை ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக, நல்ல கனி கொடுக்கிறவர்களாக ஏசப்பாவுக்கு நம்ம இருக்கும் பொழுது ஏசப்பா அவங்கள நல்லா பிளஸ் பண்ணுவார். எப்பொழுதுமே முயற்சி செய்யணும். சரியா குட்டீஸ்? ஓகேவா? நம்ம அடுத்தது ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாம் இருதயத்தில் கை வச்சுக்கிட்டிங்களா? கண்ணை மூடலாமா? ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, வசனத்தை கேட்டும் உணராதவர்களால் மேற்கொள்ள முடியாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கலாம்ப்பா. அவங்க உள்ளத்தில் இருக்கிற வசனத்தங்களை பிடுங்கி போடுகிற பொல்லாங்கானவன் சுற்றி திரிகிறான்ப்பா. அவர்கள் கைகளிலிருந்தும் கண்களிலிருந்தும் பிசாசின் வல்லமைக்கும் தந்திரங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அவர்கள் இருக்க கனி கொடுக்கிறவர்களாய் உமக்கு வெளிச்சமாய், உலகத்துக்கு வெளிச்சமாய் நீர் அவர்களை இப்பொழுதே மாற்றி போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல 30ஆகும், 60ஆகும், 100ஆகும் பலன் கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், பாய். பிரைஸ் தி லார்ட்.